இயன்ற பங்களிப்பு இறுதி வரை இந்த சமூகத்திற்காக. இதுதான் என்னுடைய குறிக்கோள். இந்த குறிக்கோளோட ஏறக்குறைய 24 ஆண்டுகளாக இந்த சமூகத்தின் பல்வேறு தளங்களில் பல்வேறு ஏற்ற இறக்கங்களோடு பல்வேறு மோசமான அனுபவங்களோடு கூட பயணிச்சிருக்கேன். ஆனால் இந்த நாளை போல் ஒரு மிக மோசமான அவமானகரமான நாள் வரும் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. கொஞ்சம் கூட கொள்கையும் கோட்பாடும் அடிப்படை நாகரிகமும் இல்லாமல் திரையில் மட்டுமே பார்த்திருந்த ஒரு மனிதனை தங்களை ஆள்வதற்கு தகுதியான ஒரு மனிதனாக தங்கள் முதல்வராக இந்த தமிழகம் கொண்டாடி கொண்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அவமானத்தை தவிர எனக்கு எதுவுமே மிச்சம் இல்லை. இதை சொல்கிறதுல எனக்கு எந்த பயமும் கிடையாது, வருத்தமும் கிடையாது. நான் கட்சி சார்பாக பேசல, எந்த அமைப்பு சார்பாகவும் பேசுகிறேன். ஆனால் 24 ஆண்டுகளாக இந்த சமூகத்திற்காக தொடர்ந்து சிந்தித்து கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரே ஒரு உரிமையில் தான் இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன். இந்த அவமானம் அப்படிங்கிறது 5 சாரார் மீது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப அவமானமாக இருக்குது. அவங்கள நினைக்கும் போது இந்த அறிவுசார் தமிழ் சமூகத்தின் அழிவுக்கு காரணம் இந்த 5 சாரார் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எனக்காக மட்டும் நான் பதிவு பண்ணல. என்னை போல ஊடக வெளிச்சம் தேவையில்லை, நமக்கு எந்த அங்கீகாரமும் தேவையில்லை அப்படின்னு தாங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த தமிழ் சமூகத்திற்காக இயன்றதை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி தான் உணர்வாங்க அப்படிங்கிறதுலையும் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முதல்ல நான் யாரை நினச்சி ரொம்ப அவமானப்படுறேன் தெரியுமா? இந்த தமிழ்நாட்டுடைய தற்கொலை கூட்டத்தை நினச்சி தான். உடனே இந்த தற்கொலைங்கிற பேரை வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்ற ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை. தற்கொலைகள் தான். கொஞ்சம் கூட கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, முன் அனுபவம் கிடையாது, மக்களுக்கான எந்த தொலைநோக்கு திட்டங்களும் கிடையாது, பார்வையும் கிடையாது, வெறுப்பு அரசியலை தவிர எதுவும் சொல்லிக் கொடுத்ததும் கிடையாது. திரையில் பல்வேறு அறிவாளிகளுடைய பல்வேறு கலைஞர்களுடைய ஒரு பிம்பமாக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மனிதனை முதல்வராக்கி வச்சுட்டு எதுக்கு இந்த கொண்டாடுறதுக்கு இதில் என்ன இருக்குது? ஏதோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டு தான் நினச்சி நீங்கள் கொண்டாடுறீங்களா? இல்லை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு வரலாற்றை நாங்கள் நிகழ்த்தி காட்டிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இந்த கொண்டாட்டமா? உங்களை நினச்சா எனக்கு அவமானமாக மட்டும் இல்லை, பரிதாபமாக கூட இருக்குது. ஊடகங்கள் ஒரு கட்டத்தில் நம்ம என்ன சாப்பிடணும்னு தீர்மானிச்சிச்சு, நம்ம எதை பார்க்கணும் தீர்மானிச்சிச்சு, நம்ம எதை கேட்கணும் அப்படின்னு தீர்மானிச்சு இன்றைக்கு ஊடகங்கள் கார்ப்பரேட்டின் கைகளில் இருக்கக்கூடிய ஊடக விபச்சாரத்தின் விளைவு தான் இன்றைக்கு நம்மை ஆள்வது யார் என்பது கூட அவங்களால தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாத 6 அறிவு இருக்கிறவங்களை நினைக்கும் போது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. உண்மையிலே யோசிச்சு பாருங்கள், இந்த நடிகர் முதல்வரான பகுதியில் ஊடகத்துடைய பங்களிப்பை மட்டும் கழிச்சிட்டு மீதி என்ன இருக்குன்னு பாருங்களேன். ஒன்றுமே கிடையாது. ஊடக விபச்சாரர்கள் விரித்த மாய வலைக்குள் மாட்டிக்கொண்டது கூட தெரியாமல் மாற்றத்தை கொண்டு வந்ததாக பிதற்றுகிற உங்கள் மேலே வருத்தமாகவும் இருக்குது. உங்களை நினைக்கும் போது எனக்கு அவமானமாகவும் இருக்குது. உங்களுடைய அடையாளத்தை, உங்களுடைய ஒரு தமிழ் சமூகத்துடைய தனி அடையாளத்தை, ஒரு தனி மனிதருக்கான ஒரு அடையாளத்தை அறிவில் தேடலாம், அல்லது நம்ம சாதனைகளை தேடலாம், நம்ம செய்யக்கூடிய செயல்களை தேடலாம். ஆனால் உங்களுக்கான அடையாளத்தை உங்களை விட்டுட்டு ஒரு நடிகனுக்கிட்ட போய் தேடி இருக்கீங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே தற்கொலைகளே உங்களை நினச்சி நான் அவமானப்படுறேன், மன வருத்தப்படுறேன். 2வது யார் தெரியுமா? ஊடக விபச்சாரர்கள். சாதிச்சிட்டீங்க, நினச்சதை சாதிச்சிட்டீங்க, பெரிய சாதனையா? நீங்கள் ஒரு கார்பரேட்டுகளுடைய ஒரு பெரு வணிக முதலைகளுடைய பின்னணியிலிருந்து நீங்கள் இன்றைக்கி செய்ததை நினச்சி ஒரு சாதனையாக கொண்டாடிக்கலாம். ஆனால் நினச்சிக்கோங்க, தனி மனிதராக உங்களுக்கும் குடும்பம் இருக்கும், குழந்தை குட்டிங்க இருப்பாங்க. இந்த நாட்டில் தான் நீங்கள் வாழ போகிறீங்க. வெறும் பணம் மட்டும் எல்லாத்தையும் தீர்மானிச்சிடாது. ஒரு நாள் நீங்கள் செஞ்சதை நினச்சி தனி மனித வாழ்க்கையில் நீங்கள் அவமானப்பட்டு கூனி குறுகி வேதனைப்படுற ஒரு நாள் வந்தே தீரும். ரொம்ப நாளைக்கு இந்த ஊடக மாயை நிலைச்சிருக்காது. இன்னொரு விஷயம், இந்த ஊடக மாயைக்குள் சிக்காத ஒரு கூட்டம் கடைசி வரைக்கும் ஊடக உலகத்திற்கு எதிராக இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. 3வது, இந்த அரசியல் தலைவர்களை என்னால் புரிஞ்சுக்கவே முடியலைங்க. அதாவது ஒரு பெரும்பான்மை மக்கள் வேண்டான்னு சொன்ன ஒருத்தர் ஒரு பகுதி மக்களுடைய ஓட்டுகளை வச்சுட்டு ஆள்றதுக்கு வர்றாரு. இது மக்கள் தீர்ப்புன்னு ஏன் மறுபடியும் எங்களை முட்டாளாக்குறீங்க? இது மக்கள் தீர்ப்பு கிடையாது. பெரும்பான்மை மக்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் ஆட்சிக்கு வர்றாரு அப்படின்னா மக்கள் ஆட்சியில் கோளாறு இருக்குங்க. அதை பற்றி சொல்லிக் கொடுங்க. மக்களை ஒன்று சேர்த்து புரட்சி செய்யுங்க. அதை விட்டுட்டு அதை ஏற்றுக்க சொல்லி உங்களுடைய தொண்டர்களை நீங்கள் கட்டாயப்படுத்துறீங்கன்னா நீங்கள் எவ்வளவு முதுகெலும்பு இல்லாத அரசியல் தலைவராக இருக்கீங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்கிற அறிவு இருந்தால் கூட நமக்கு போதும் இல்லையா? பெரும்பான்மை மக்கள் ஓட்டு போடாத தேர்ந்தெடுக்காத ஒருத்தர் முதல்வராகிறாரு, ஆட்சி அமைக்கிறாரு. இதுதான் மக்கள் ஆட்சின்னு இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஏமாற்றிட்டு இருக்க போகிறீங்க? இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த மதவாத கட்சிகள் உள்ளே வரல, எதோ பெருசாக அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சுட்டதா ஒரு மாயையை உண்டாக்குறீங்களே. மடையர்கள் கையில் நாட்டை கொடுக்கறதுக்கும் மதவாதிகள் கையில் நாட்டை கொடுக்கறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? ஏன் இன்னமும் நீங்கள் அதை பற்றி பேச மாட்டேங்கிற? 2க்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை. இவங்க 2 பேரும் இந்த தமிழ் சமூகத்தின் மரபுகளையும் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் அறிவு சார்ந்த ஒரு எதிர்கால சமூகத்தையும் இல்லாமல் செய்யத்தான் போகிறாங்க. 2 பேரையும் ஒரு தராசில் வச்சா யாரும் மேலே கீழே போக மாட்டாங்க. அப்போ நீங்கள் எதை எங்களுக்கு உங்கள் தொண்டர்களுக்கு எதை திருப்பி சொல்லி எதை ஏற்றுக்க கட்டாயப்படுத்துறீங்க? ஏன் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நாமும் கூட ஒரு மரபுக்கு முரணான முறையில் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு தேவைப்படுன்றதுனால எங்களுக்கு இதை சொல்லித்தரலையா? இல்லை அதை நாங்கள் தெரிஞ்சுக்காமலே இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறீங்களா? எப்படி பார்த்தாலும் இது மக்களின் முடிவு, இதை நாங்கள் வரவேற்கிறோம், இது மக்கள் அளித்த மாற்றத்திற்கான தீர்ப்புன்ற ஏமாற்று வாக்கியங்களையும் ஏமாற்று அறிக்கைகளையும் தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. உங்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது.
நாலாவது யாரை நினச்சி அவமானப்படுறேன் தெரியுமா? சில அந்த போலி நடுநிலைவாதிகள், ஏதோ இவங்கெல்லாம் பெரிய படித்த அறிவாளிகள் மாதிரியும், இவங்க விமர்சனம் பண்ணுற எல்லாமே சரியானது மாதிரியும், இந்த சமூகத்தின் மீது இவங்களுக்கு ஏதோ ரொம்ப அக்கறை இருக்க மாதிரியும், இவங்கெல்லாம் சேர்ந்து இது ஒரு மாற்றம், மக்கள் கொண்டு வர விரும்பிய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வக்காலத்து வாங்குறீங்களே, உங்களை நினச்சி எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. உங்கள் உண்மையிலேயே இந்த சமூகத்திற்காக தங்களது எல்லாவற்றையும் இழந்தும் கூட களத்தில் இருக்கிற மனிதர்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது நீங்களாம் அற்ப புழுக்களை போன்றவங்க, நீங்களாம் பெரிய சமூகவாதிகளை. என்ன மாற்றத்தை நீங்கள் கண்டுட்டீங்க? இல்லை இதில் என்ன மாற்றம் இருக்குது? ஒரு தனி மனித ஒழுக்கம் கூட இல்லாத, மக்களோடு களத்தில் கூட நிற்காத, எதிர்ப்பு அரசியலை மட்டுமே கற்றுக் கொடுத்த, நெறிப்படுத்த வேண்டிய இளைஞர்களை வெறிப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு முட்டாளுடைய கையில் ஆட்சி போயிருக்கு. மாற்றம் தானே, இன்னொருத்தர் வரட்டுமே, வந்து தான் பார்க்கட்டுமேன்னு பேசக்கூடிய உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அதே மாதிரி ஒரு வந்து தான் பார்க்கட்டுமே புதியவர் ஒருத்தர் அப்படின்னு நீங்கள் பேசுறீங்கல்ல, யாராவது ஒருத்தர் ஒருத்தவங்க வந்து தான் பார்க்கட்டுமேன்னு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எனக்கு வர கோபத்துக்கு அவமானமாக இருக்குங்க. என்ன நீங்கள் புதியவர் ஏங்க, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பொருள் வாங்க போகணும்னா, அல்லது ஒரு அறுவை சிகிச்சை வாங்கணும்னா, இல்லை ஒரு வீடு கட்டுறீங்கன்னா, எப்பேற்பட்ட ஆளை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க? உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சின்ன ஒரு பல்ல கொடுங்கணும்னா கூட அந்த மருத்துவரை பற்றி எவ்வளோ விசாரிக்கிறீங்க, எப்படி மருத்துவமனைகளை நீங்கள் தேடி போகிறீங்க, ஒரு சின்ன பொருள் வாங்கணும்னா கூட எந்த கடைகளை தேடி போகிறீங்க. ஆனால் ஒரு நாட்டை மட்டும் யார் கையில் வேணாலும் தூக்கி கொடுக்கலான்றது உங்களுக்கு அது சாதாரணமாக போயிடுச்சு. அதோடைய அருமை உங்களுக்கு தெரியல, அதோடைய வலி உங்களுக்கு தெரியல. அதனால் ஒரு புதியவர் வந்து தான் பார்க்கட்டுமே, யாராக வேணாலும் இருக்கலாமா அந்த புதியவர்? இல்லை அறுவை சிகிச்சை அரங்கில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய மருத்துவர் சரியில்லை அப்படின்றதுக்காக ஒரு பொறியாளரை கொண்டு போய் அறுவை சிகிச்சை செய்ய சொல்லுவீங்களா? புதியவர் வரணும், மாற்றம் வரணுன்றதுக்காக யார் வேணாலும் வரலான்ற மாதிரி அதை முட்டு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? உங்களுடைய போலி முகத்திரைகளை கிளிங்க, தயவு செஞ்சு. உங்களெல்லாம் உங்களுடைய போலித்தனத்தை பார்க்கும்போது அருவருப்பாக இருக்குது. அஞ்சாவது, இது கடைசி கிடையாது, இது இனிமேல் தொடர்ந்து வரத்தான் போகுது. இந்த கட்சி தொண்டர்கள் இருக்கீங்கல்ல, அரசியல் அப்படிங்கிறது அதிகார மையப்படுத்தினது கிடையாது, அது மக்கள் மையப்படுத்தினது. உங்களுடைய ஆதாய மையம் சார்ந்தும் அதிகார மையம் சார்ந்தும் அரசியலை எடுத்துகிட்டு போனதுடைய விளைவு தான் இன்றைக்கி நீங்கள் அனுபவிக்கிறது. இனிமேலாவது அது சரியில்லை இது சரியில்லைன்னு கூட இருக்கவங்கள, உங்கள் கூடயே இருக்கிறவங்கள கலட்டி விடுறதை விட்டுட்டு, அவங்கள கேள்வி கேட்குறத விட்டுட்டு, நம்ம என்ன தப்பு செஞ்சோம், மக்கள் மைய அரசியலை நம்ம ஏன் எடுத்துகிட்டு போகலை, இனிமேலாவது சுயநலம் சார்ந்தவர்களுக்கு இந்த சமூகம் இடம் தராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மக்கள் மைய அரசியல் அப்படின்னா என்னன்னு கற்றுக்கங்க. அதை விட்டுட்டு இன்னமும் கூட உங்களுடைய கேவலமான அதிகார மைய அரசியலை நீங்கள் முன்னெடுக்கிறத பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப அருவருப்பாக இருக்குது, அவமானமாக இருக்குது. இந்த 5 சாராரும் இணைந்து இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டுடைய நவீன தமிழகத்தின் இருண்ட காலத்துடைய வரலாற்றின் முதல் பக்கத்தை வெற்றிகரமாக தொடங்கி வச்சுருக்கீங்க. எனக்கு எந்த கவலையும் கிடையாது இல்லையா? இது இயற்கையுடைய நீதி என்ன தெரியுமா? உருவான எதுவுமே உச்சத்திற்கு போய் ஒரு நாள் அழிந்தே தீரும். ஆனாலும் கூட என்னுடைய ஒரு கடமையாகவே நான் கருதுகிறேன், உங்களை போன்ற முட்டாள்களையும் உங்களை போன்ற உண்மையை இருட்டடிப்பு செய்பவர்களையும் தொடர்ந்து நான் கண்டிக்க தான் போகிறேன். என்னால் இயன்ற பங்களிப்பை இந்த சமூகத்திற்கு கொடுக்க தான் போகிறேன். என்றாலும் கூட இந்த ஏமாற்றத்தையும் வெறுப்பையும் என்னால் மறைக்கவே முடியலை. உண்மையிலேயே நான் ரொம்ப மனவேதனையோடு தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். கடைசியாக எனக்கு 2 கேள்வி இருக்குது, முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள். ஒரு புதியவர் வரட்டுமே, ஆண்டுதான் பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லி அனுபவமே இல்லாத ஒரு நடிகரை கொண்டு போய் உட்கார வச்சுருக்கீங்களே, இதுவரைக்கும் கொள்கை சார்ந்து எதுவுமே பேசாத, எதிர்ப்பு அரசியலை மட்டுமே பேசி கொண்டிருந்த ஒருவர் இனி வரக்கூடிய காலத்திலும் குறைகளை சொல்லி எதிர்ப்பு அரசியலை மட்டுமே வளர்ப்பாரே தவிர மக்களுக்கான நலத்திட்டங்களை அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுவார்னு எந்த அடிப்படையில் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க இன்னமும்? 2வது கேள்வி, இது கடைசி கேள்வி, ஆனால் இது காலம் முழுக்க என் மனதில் ஒலித்து கொண்டே தான் இருக்கும். காலங்கள் தலைகீழாக மாறினாலும் கூட நீங்கள் இன்றைக்கு அரியணையில் ஏற்றி வைத்திருக்கிற ஒரு மனிதனை தலைவனாக நான் ஒருபோதும் பார்க்க போவதே இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த சிந்தனையும் கூட ஒரு காரணம். மண்டையில் உரைக்கிற மாதிரி இதை கேட்டுக்கங்க. கட்டிய மனைவியை பொதுவெளியில் பொறுக்கிகள் சேர்ந்து வார்த்தையால் வன்புணர்வு செய்து கொண்டிருந்த போது வாய் திறக்காத ஒரு கோழையா தமிழகத்தின் தலைவன்?